ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் விசாரித்து நம்மை விடுவித்து நம்மை சமாதானத்தின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே வழி நடத்துகிற தகப்பன் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அதனால் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான பொழுது, இந்த பூலோகத்திலே மிகவும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதற்கு காரணம், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாரையும் நெருக்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் படிப்பு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம், பாரம். வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் வாலிபர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பாரம், கஷ்டம். அப்படி எல்லாரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் பிரிவினைகளும், குடும்ப வாழ்க்கையில பலவிதமான பாரங்களையும் கஷ்டங்களையும் எல்லா விதத்திலையும் ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாட்களில் மறந்து போய்விட வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது, கர்த்தர் நம்மை விசாரித்து இந்த எல்லா விதமான நெருக்கத்தில் நின்றும், இந்த எல்லா விதமான இக்கட்டில் நின்றும், எல்லா கண்ணீரின் பாதையிலிருந்து விடுவிக்கிற, விசாரிக்கிற ஒரு தகப்பன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது, யாக்கோபு 20 வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறதான். அந்த வழியிலே தன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு தன்னை சந்திக்க வருகிறான் என்பதை அறிந்தவுடன், ஏசா தன்னை பழிவாங்க வருகிறான் என்று நினைத்தவராக மிகவும் கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். 2 கூட்டங்களாய் தன்னுடைய குடும்பத்தை அவர் அந்நேரத்தில் பிரிக்கிறார். ஒருவேளை ஏசா தன்னுடைய அந்த கூட்டத்தோடு விழுந்து ஒரு கூட்டத்தை அவன் அழித்தாலும், இன்னொரு கூட்டமாவது தப்பும் என்கிற சிந்தனைக்குள்ளாக இந்த யாக்கோபு தள்ளப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகர் இது மாதிரி கலங்கினார்கள், வேதனைப்பட்டார்கள், கவலை கொண்டார்கள். இது போல பலவிதத்திலும் கவலைகள் ஒருவேளை உங்களையும் ஆட்கொள்ளலாம். பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மை விசாரிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசித்து நம் மீது அன்பு கூறுகிற ஒரு தகப்பனாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காணப்படுகிறார். அதனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. நம்மை தேற்றுகிற ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்கள் வேதனைகளை அறிகிற தேவன். அவரிடத்தில் உங்களை பரிபூர்ணமாக நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல் வைத்துவிட வேண்டும். கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள் என்னும் பாரத்தை சுமந்து தீர்த்த தேவன் நம்முடைய பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, பாரங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் பலவிதமான பாரத்துக்குள்ளாய் கடன் செல்கிறவர்களாய் காணப்பட்டால், வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுவனாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி
கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கவலைகள் நம்மை அழித்து விடும், ஆகையால் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்து விட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதக்காரர் சொல்லுவது போல அவர் ஒரு நாளும் உங்களை தள்ளுகிற தெய்வன் அல்ல, உங்களை மறக்கிற தெய்வன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்முடைய தேவைகளை அறிகிற தகப்பன், நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அறிகிறவர். விசாரித்து அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படியான கிருபையை கொடுப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பனப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தகப்பன் நீர் விசாரிக்கிறவர். நீ விசாரித்தோடு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனப்பா, அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, அவர் துக்கங்களை மாற்றுகிற தேவன் அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆனாலும் கஷ்டங்களும் வேதனைகளும் கடந்து வரும் பொழுது நாங்கள் மனுஷர் முகத்தை பார்க்காதவர்களாக, மனுஷரிடத்தில் எங்கள் காரியங்களை தெரியப்படுத்தாதவர்களாக, உம்மிடத்தில் தங்கள் காரியங்களை தெரியப்படுத்துவதற்கு மன்றாடுவதற்கு ஏற்ற கிருபைகளை தகப்பன் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. அப்பொழுது நீர் ஆண்டவரை நின்று விசாரித்து உதவி செய்கிற தேவன், அதுக்கு நீதி செய்கிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.